அனைவருக்கும் வணக்கம். எட்டுக்கை அம்மன் கோயில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் அமைந்துள்ளது. ஒரு பழமையான கோயிலாகும். இந்த பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த தெய்வம் எட்டுக்கை அம்மனின் கொல்லிப்பாவை என்றும் அழைக்கப்படுகிறது. அமாவாசை அல்லது மற்ற நாட்களில் இந்த சிறிய கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இந்த கோயிலுக்கு செல்லும் வழியில் பூந்தோட்டம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்திலிருந்து எட்டுக்கை அம்மனுக்கு 4 கிலோமீட்டர் ஆகும். இதோட மரணக்கன்னி என்றும் இந்த எட்டுக்கை அம்மனை அழைப்பது உண்டு. பனை ஓலை கூரை கொண்ட குடிசையில் இருக்கிறாள் இந்த எட்டுக்கை அம்மன். இந்த குடிசைக்கு கதவுகள் இல்லை. அவள் மிகவும் புதிரமான புன்னகையுடன் அனைவரையும் ஈர்க்கிறாள். 8 கைகள் கொண்ட இந்த சிலை எட்டுக்கை அம்மன், எட்டுக்கை கொண்ட தேவி என்றும் அழைக்கப்படுகிறது. பண்டைய தமிழ் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் இந்த அம்மனை பற்றிய குறிப்புகள் இருப்பதாக தெரிகிறது. சிலை எப்பொழுதும் செருப்பால் மூடிக்கொண்டிருக்கும். சிலையை சந்தனம் பூசி அபிஷேகம் செய்து திரைக்கு பின்னால் பூசாரிகள் அபிஷேகம் செய்வதை நம்மால் பார்க்க முடிந்தது. மலையில் இருந்து அரிய வகை மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகளை சேகரிக்க வரும் சித்தர்கள் முதலில் கொல்லிப்பாவையிடம் அனுமதி பெற்று பின்னர் சென்று மூலிகைகளை சேகரித்து கொண்டு வந்து இந்த கொல்லிப்பாவையிடம் அனுமதி பெற்று பயன்படுத்துவார்கள் என மக்கள் நம்பினர். இந்த முறையை பின்பற்றினால் மட்டுமே சேகரிக்கப்பட்ட மூலிகைகளின் முழு பலன்களையும் அனுபவிக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார். எட்டுக்கை அம்மனின் சக்தி. இந்த சிலைக்கு கெட்டவர்கள் அல்லது அசுரர்களின் வாசனை வந்தவுடன் அவள் தன் புன்னகையால் அவர்களை கவர்ந்து அவர்களை கொன்று விடுகிறாள். ஆனால் அந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் தேவி கொல்லிப்பாவை என்றும் கோவில் பூசாரி கூறுகிறார். அவர் சிலைக்கு சந்தன கலவையை அபிஷேகம் செய்து பின்னர் ஓடி குதித்து அவள் கூச்சலிட்டு நடனமாடி பின்னர் கொல்லிப்பாவைக்கு கற்பூர விளக்கை காட்டி 3 அங்குல நீளமான ஆணிகள் மற்றும் கூர்மையான இரும்பு துண்டுகள் கொண்ட மர செருப்பை மயக்கத்தில் அணிந்து அனைவருக்கும் பதிலளிக்கிறார் எட்டுக்கை அம்மன். தேவியின் பக்தர்கள் எழுப்பும் கேள்விகள் மயக்கத்திலிருந்தே விடுபட்ட பிறகு அவர் தனது பக்தர்களுக்கு அனைவருக்கும் புனித சாம்பலின் பிரசாதத்தை வழங்குகிறார். மயக்க நிலையிலேயே அவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள் எட்டுக்கை அம்மன். கொல்லிமலையில் ஏராளமான மூலிகைகள் மற்றும் மருந்துகள் மலைகளின் குகைகளிலும் குழிகளிலும் புதைந்து கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இம்மலையின் உச்சியில் பல மகான்களும் சித்தர்களும் தவம் செய்து வந்ததாக ஐதீகம். புகழ்பெற்ற துறவி கோரகநாத்தின் குகை இந்த மலையில் இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இந்த துறவிகள் அசுர கட்டிட கலைஞர் மாயாவியிடம் ஒரு சிலையை உருவாக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். அது எல்லா கெட்டவர்களையும் கவர்ந்து அவர்களை கொல்லும். அவர்கள் எந்த சிலையையும் மரணத்தின் வேலைக்காரி என்று அழைத்தனர் எட்டுக்கை அம்மனை. கொல்லிமலை என்பது தமிழ்நாட்டில் நாமக்கல்லுக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய மலைத்தொடர் ஆகும். இதன் பொருள் மரணமலை என்றும் கூட அழைப்பதாக உண்டு. கொல்லிமலையின் உச்சியில் அரபலீஸ்வரர் கோயில் என்ற புகழ்பெற்ற சிவன் கோயில் உள்ளது. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இம்மலையை பற்றி குறிப்புகள் அதிகம். இந்த இடம் பண்டைய காலத்தில் பெரும் பரோபகாரர் லால் வில் ஓரியுடன் இணைக்கப்பட்டதாக ஒரு நம்பிக்கையும் உள்ளது. புராணத்தின்படி முனிவர்கள் தங்கள் தியானம் மற்றும் தவத்திற்காக இந்த அமைதியான இடத்தை தேர்வு செய்தார்கள். ஆனால் அவர்கள் பேய்களால் பெரும் பாதிப்புக்குள்ளானார்கள். பேய்கள் தொந்தரவு செய்யப்பட்டு உள்ளது இந்த முனிவர்களுக்கு. அந்த முனிவர்களோ பேய்களால் தொந்தரவு செய்யப்படுவதை அறிந்து தன் மயக்கும் புன்னகையால் அரக்கர்களை துரத்தி துரத்தி கொன்று கொல்லிப்பாவையை நீட்டிருக்கிறாள் எட்டுக்கை அம்மன். ஆம், இந்த முனிவர்கள் முறையிட்டவுடன் அனைத்து பேய்களையும் கொன்று புதைத்துள்ளார் எட்டுக்கை அம்மன். இந்த எட்டுக்கை அம்மனை பார்க்க தரிசிக்க தமிழ்நாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிஞ்சது. அவர்கள் நேர்த்திக்கடனாக அந்த நேர்த்திக்கடன் செய்யப்பட்ட விளக்குகளாக இருக்கட்டும்,
துணிமணிகளாக இருக்கட்டும், பூட்டுகளாக இருக்கட்டும், இப்படி நிறையா வழிபாடு செய்கிறார்கள். இவர்கள் ஒரு பூட்டை பூட்டி விட்டுட்டு வழிபட்டு செல்கிறார்கள். அந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் அந்த பூட்டை அவிழ்த்து விட்டு கழட்டி விட்டு எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். இது இங்கே நடக்கும் ஐதீகம். எங்கு பார்த்தாலும் சேவல், நரபலிகள் கொடுப்பது இங்கே எட்டுக்கை அம்மனுக்கு வாடிக்கையாகவே உள்ளது. நாம் பார்க்கும்போது பல சேவல்கள் இங்கு அறுத்து கொண்டிருந்தார்கள். அதாவது நரபலி பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள் தன்னோட வேண்டுதல் நிறைவேற. இந்த பூட்டுக்கள் வேண்டுதலுக்காக பூட்டப்பட்ட பூட்டு. இந்த துணிகளும் வேண்டுதலுக்காக போடப்பட்ட துணி. இந்த துணிகளும் இந்த பூட்டுகளும் வேண்டுதல் நிறைவேறவுடன் இதை எடுத்து சென்று விடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மணி, ஆலயங்கள், பூட்டுக்கள் என்று பார்ப்பதற்கே ஒரு மர்மமாகவும் திகிலாகவும் ஒரு ஆன்மீகம் கலந்த அபிஷேகமாகவும் நமக்கு காணப்பட்டது. இங்கு வந்தாலே மன அமைதியும் நமக்கு கொடுக்கிறாள் எட்டுக்கை அம்மன். காசியிலிருந்து வந்த ஒரு அகோரியை நம்ம அங்கே பார்க்க முடிந்தது. அகோரிகள் எல்லா இடத்துக்கும் செல்வது இல்லை. அவர்களுக்கு எங்கே பிடித்திருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டுமே செல்வார்கள். அங்கே போனால் ஒரு வெகுளித்தனமான ஒரு அகோரியை பார்க்க முடிஞ்சது. தன் கழுத்தில் எலும்பு கூடுகளும், மரத்தடியில் அவர் அமர்ந்து கொண்டு தன்னோட வாழ்வை போக்கி கொண்டு இருக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆன்மீகம் அம்மா அகோரியாக வாழும் இவர் நிறையா இவருடைய ஆசீர்வாதம் வாங்கி சென்றார்கள். நம்மாலும் அந்த ஆசீர்வாதம் வாங்க முடிந்தது. பிறகு அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது அவர் அடர்ந்த காட்டுக்குள் தனியாகவே படுத்து தூங்குகிறார். தனியாகவே உட்கார்ந்துக்கிறார். மரத்துக்கடியில் தான் அமர்ந்திருக்கிறார். அவருடன் பின் சென்றபோது என்னை பின் தொடரக்கூடாது என்று ஒரு கரக்கூச்சலிட்டார். அவர் எட்டுக்கை அம்மனை வழிபடுவதும் எட்டுக்கை அம்மனுக்கும் அவருக்கும் ஒரு தொடர் உள்ளதாக, எட்டுக்கை அம்மனுக்கும் இவருக்கும் ஒரு தொடர் உள்ளதாகவே என்னிடம் கூறினார். பிறகு அவரை பின்தொடர்ந்து கொஞ்ச நேரம் சென்றபோது ஒரு மரத்தடியில் அமர்ந்து விட்டார். தண்ணி குடிப்பதும் கூட ஏதோ வனவிலங்குகள் குடிப்பது போலேயே குடித்தார். மனிதனின் இன்னொரு பக்கம் இவரிடம் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அவர் தனித்தே காணப்பட்டார். அவரை பார்க்கும்போது ஒரு திகிலாகவும் ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் காட்டினாலும், ஆனால் மனது ஒரு குழந்தையைப் போலவே இருந்தது. அவரை சுற்றி நாய்களின் எலும்புக்கூடுகள் அதிகமாக இருந்தது. மீண்டும் இந்த எட்டுக்கை அம்மனை வழிபட்டுவிட்டு அங்கிருந்து விடை பெற்றோம். நன்றி கலச மீடியா.